சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் 2026 மே 13 இன்று தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய சில வார்த்தைகள் மற்றும் அதற்கு சபாநாயகர் பிரபாகர் காட்டிய எதிர்வினை பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் தமிழகத்தில் நாம் கூற வேண்டும். அதைத்தாங்க நம்ம ஒவ்வொன்றாக காணப்போகிறோம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி கூறிய அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சட்டமன்றத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவை சுட்டிக்காட்டி சபாநாயகர் செயல்படும் விதத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அப்போது அவர் பயன்படுத்திய ஜனநாயக படுகொலை மற்றும் ஒருதலை பட்சம் என்ற வார்த்தைகள் சபையில் அனலை வந்து கிளப்பியது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். தன்னை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்க அதிருப்தி குழுவை சேர்ந்த SP வேலுமணியின் கடிதத்தையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டதை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு பேசியது மிகப்பெரிய அளவில் சபாநாயகருக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து என்றுதான் கூற வேண்டும். உடனே சபாநாயகர் ஏன் தெரியுமா டென்ஷன் ஆனார்? பிரபாகர் பொதுவாக நிதானமாகவே தாங்க அவர் செயல்படுவார். எப்பொழுதுமே அவர் கோபப்படக்கூடிய மனிதர்கள் கிடையாது. இருந்தாலுமே இந்த எடப்பாடியின் சில கருத்துக்கள் அவரை அதிருப்தி அடைய செய்தது. அங்குள்ள சட்டமன்றத்தில் இருந்த அனைவருமே அதிர்ந்து போய்விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அதிகார வரம்புக்கான ஒரு கேள்வியாக இது இருந்தது என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. சபாநாயகர் ஆளுங்கட்சியின் முதல்வராக செயல்படுகிறார் என்று EPS மறைமுகமாக குறிப்பிட்ட போது சபாநாயகர் குறுக்கிட்டு சபை விதிகளை பின்பற்றியே நான் செயல்படுகிறேன், என் நடுநிலைமையை கேள்வி எழுப்ப உங்களுக்கு உரிமை கிடையாது என்று ஆவேசமாக கூறிவிட்டார். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கவும் பட்டது. அது மட்டுமல்லாமல் மைக்கானது கட் செய்யப்பட்டது. EPS தொடர்ந்து சபாநாயகரின் முடிவை எதிர்த்து பேசியதால் ஒரு கட்டத்தில் அவரது மைக்கின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது அதிமுக MLA-க்களை ஆவேசமடையவும் செய்ததாம். ஏற்கனவே அதிமுக இரண்டாக பிரிந்துள்ள நிலைமையில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறும் என்று அனைவராலும் பார்க்கப்பட்டது. இந்த மோதலுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று, அதிமுகவின் பிளவு. அதிமுகவின் 40 MLA-க்களில் 30 பேர் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையில் முதல்வர் விஜய்க்கு அவங்க ஆதரவு அளிக்க சென்று விட்டாங்க. இதனாலேயே இது மிகப்பெரிய ஒரு கோபமாக இருந்தது. இரண்டாவது, இருக்கையில ஒரு ஒதுக்கீடு. அதிருப்தி குழுவினருக்கும் முன்னுரிமை அளித்து சபாநாயகர் இருக்கைகளை ஒதுக்கியது EPS தரப்ப இன்னமும் கோபத்தை சீண்டிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. இன்று முதல்வர் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததால் சபையின் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுமாம். அதனால் EPS இப்படி பேசியது மேலும் அவர் பேசியது கோபத்தை தாங்க ஏற்படுத்தியதாம். பின்னணியில் நடக்கக்கூடிய அரசியல் என்ன தெரியுமா? சபாநாயகர் மீது EPS புகார் கூறுவதன் பின்னணியில் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய திட்டங்கள் இருப்பதாகவும் அனைவராலும் தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்பதை சபையிலேயே அவர் பதிவு செய்ததன் மூலம் பின்னர் சட்ட போராட்டம் நடத்த EPS அணி தயாராகவும் வந்து கொண்டிருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் இன்னும் என்ன செய்ய போகிறார், EPS அவர்கள் என்ன கூறப் போகிறார்கள் என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? EPS அவர்கள் கூறியது சரியா, சபாநாயகர் நடந்து கொண்டது சரியா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய தகவல்களை இன்னும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.